கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2025 டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக யோபு 42:2 வாசிக்கலாம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு என்கின்ற இந்த தாசன், யோபு என்கிற தாசன், நல்லா கவனிங்க, அவர் தாசன். என் தாசனாகிய யோபு, அவர் பிசாசுகிட்ட பேசும்போது கூட என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தியா அப்படின்றார். அப்போ தாசன் என்பது ராஜரீக ஆசாரியன். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்குள்ள வருகிற மகிமை. இந்த ராஜரீக ஆசாரியனாய் காணப்படுகிற இந்த யோபுடைய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவு மகிமையாக இருந்துச்சு. எவ்வளவோ காரியங்கள் இருந்துச்சு. ஏதோ நடக்குதுன்ற மாதிரி இருந்தாரோ என்னவோ தெரியல. ஆனால் யோபு இந்த இடத்துல ஒரு காரியத்தை நன்கு அறிந்து கொண்டார். என் தேவரீர் நீர் சர்வ வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நீர் பலத்த துருகம். நல்லா கவனம் வச்சுக்கணும். தேவரீர் சகலத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகலமும் உம்முடைய பாதத்தின் கீழாக இருக்கிறது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறீர். காரணம், நீர் ஜெயங்கொண்டிருக்கிறீர். ஜெயங்கொண்டதனால நீர் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறீர். அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்றால் பலத்த துருகமாய் சகலத்தையும் ஆளுகை செய்கிறது. இயேசு ராஜா தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை இங்கே யோபு நன்கு அறிந்து இப்போ சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன். ரகசியமே என்ன அப்படின்னா, நான் இப்போ எங்க இருக்கிறேன் என்பதை நம்முடைய அறிவில் நாம் அறிகிறோம் பாருங்க. வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய உணர்வில் அறிவோம் பாருங்க. அப்பதான் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே நிறைவேற அது வல்லமை உடையதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல யோபுக்கு கிடைக்கிற இந்த ஒரு மகிமையை என்னன்னா, அறிந்திருக்கிறேன். அவருடைய மனக்கண்ணில் ஒரு பயங்கரமான பிரகாசம், ஒரு மகிமையான பிரகாசம். நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, பலத்த துருகத்துக்குள்ளே வந்து விட்டேன். இந்த பலத்த துருகம் என்பது நித்திய ராஜா. ஆமேன் சொல்லுங்க. பலத்த துருகன என்ன அர்த்தம்? நித்திய ராஜா. ஆமேன் ஆமேன சொல்லுங்க. இந்த துருகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்மை சேதப்படுத்தும்படி சத்துரு வந்தான்னா அவன் தலை தான் உடையும். ஆமேனா? இந்த துருகத்துக்கு முன்பதாக எந்த ஒரு சத்துருவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இவ்வளவு காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளுக்கும் என்ன காரணம் என்ன? இந்த அறிந்திருக்கிறேன்ல தான் இருக்குது. தேவனை பற்றின ஒரு பரிபூர்ண அறிவு இல்லாமல், அவர் எப்படிப்பட்ட பலத்த துருகத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு இல்லாமல் இருந்துச்சு. அன்பானவர்களே, உங்களுக்கு கூட இந்த 2025 வருஷத்தில் எவ்வளவோ சோதனைகள் நேரிட்டிருக்கலாம், எவ்வளவோ நெருக்கங்கள் நேரிட்டிருக்கலாம், எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் இன்னைக்கு நடந்துரும், இதை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு 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 அக்கினி பற்றி எரிந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் அங்கே இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அவரை அறிகிற அறிவில் ஏற்படக்கூடிய சோதனைகள், அவரை அறிகிற அறிவில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள், அதுதான் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா தடைக்கும் காரணம். ஆனால் நேற்று நம்ம ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசினாரு. அவர் பலத்த துருகம். ஆமேனா? சத்துருவே இல்லை. அல்லேலூயா. அப்படியே சத்துரு நம்மளை தொட வந்தாலும் அவன் தலை உடையும். கரங்கள் திறமை சொல்லாமா? எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். ஏன்னா தேவரீர் சகலமும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் நிறைவேற்றி விட்டார். நம்ம நினைக்கிறோம் என்னமோ நமக்கு எல்லாம் இப்போ தான் நடக்குதுன்ற மாதிரி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என் கர்த்தருடைய பலத்த துருகத்துக்குள் இருக்கிறேன், அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்கிறேன். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்முடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருப்போமாக என்று பேதுரு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த பலத்த கரம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் சொல்லும் போது துருகம்னு சொல்லக்கூடாது, பலத்த துருகம்னு சொல்லணும். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேனா? என் ராஜாவால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் எனக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வாதம் அப்படின்னா ஏதோ பொருள் மட்டும், பணம், காசு பணம் இல்லை பொருள் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆசீர்வாதம் நினைப்பாங்க. ஆசீர்வாதம்னா அது இல்லைங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர்கிட்ட பொருள் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய பரிபூர்ண சமாதானம்.
எல்லா இடத்துலையும் சமாதானம். நம்முடைய வருமானத்தில் முதலாவது அவர் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் நல்லா வாழ வைத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள்லாம் தடையாக இருந்துச்சோ, மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவனே கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய மனசுக்குள்ள எண்ணங்களையும் செய்கைகளையும் பிலிப்பியர் நிருபத்தில் திருப்பி கொள்ளுங்க. அங்கே அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்றாரு, இந்த எண்ணங்களும் இந்த செய்கைகளும் எல்லாமே நமக்கு தேவன் தான் கொடுத்தது என்று திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். 2:13 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நமது ஆண்டவர் தான் நம்முடைய எண்ணங்களையே நம்முடைய விருப்பத்தையே நமக்கு கொடுக்கிறவர். யாரு? நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு, நமக்கு வீட்டுக்கு தேவையான நீதிமானுடைய வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கும். அந்த விருப்பம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கடுகு டப்பா வாங்க போகிறேன், கடுகு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்க போகிறேன்ற விருப்பத்தை கூட அவரை தான் நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லாமா? நான் வீடு கட்ட போகிறேன், என் வீட்டுக்குள்ளே என் குடும்பம் நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஆடம்பரம் அல்லது நான் பெரிய ஐஸ்வர்யாவான்னு காட்டுறதுக்கு அல்ல, என் கர்த்தர் என் வீட்டில் இருக்கிறார். ஆமேன். என் வீட்டின் தலைவர் என் கர்த்தர் என்பதை தேவன் இந்த உலகத்துக்கு உணர்த்தும்படியாகத்தான் அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையும் நமக்குள்ளே அவர் உண்டாக்குகிறார். சரி ஆண்டவரே, நாங்கள் விரும்பினோம், எத்தனையோ தடைகள் இருந்துச்சு, அதுக்கு காரணம் அறிவு தான். ஆமென். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று கர்த்தர் சொல்றார். நான் எங்கே இருக்கிறேன்? இவ்வளோ காலமாக நினச்சிட்டு இருந்தோம், என் காசு, என் பணம், நான் சம்பாதித்தேன், நான் ஐஸ்வர்யவான், இந்த காசு பணத்தை வச்சு நான் இந்த காரியத்தை நடத்துகிறேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அந்த எண்ணத்தை நேத்தோடு தேவன் நம்மை விட்டு வெளியேற்று. எல்லா பாபேலும் தகர்ந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா பாபேலையும் உடைத்து போட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஐஸ்வர்யம் என்பது சகலவிதமான சமாதானம், சகலவிதமான ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எடுத்துங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:13 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:13. அவர் செய்ய நினைச்ச யார் தடுக்க முடியும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கையை தட்டி எல்லாம் மகிமை செலுத்தலாமா? நான் செய்வதற்கு என் கையை நீட்டிட்டேன். அல்லேலூயா. இவ்வளவு காலம் தடை பண்ணா இல்லை, தடுத்தா இல்லை, வர சொல்ல அவனை. ஆமேனா? நீங்க துர்கத்துக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில எனக்கு விருப்பத்தை கொடுத்தது நீங்கப்பா, நான் விரும்பினது வரலன்னு சொல்லி எத்தனையோ தரையா மனசில் நான் உடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அந்த எண்ணங்களை கொடுத்தவரே நீர் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரங்களுக்குள் நான் இவ்வளவு காலம் அடங்கியிருந்தேன். ஆமென். நாள் உண்டாகுவதற்கு அந்த டைம்லாம் தாண்டி போயிருச்சு. இப்போ அதான் இங்கே சொல்றாரு, நாள் உண்டாகுவதற்கு முன்னே நான் அப்படின்னா கூட ஏதோ ஒரு சம்திங், அது சரியான ஃப்ரேஸ் கிடையாது. நானே இருக்கிறேன் அப்படின்னா நான் மாத்திரமே பலத்த துருகம், நான் ஜெயங்கொண்டவர். சத்துரு எனக்கு முன்னாடி கிடையாது. தாவீதின் திறவுகோலை உடையவர் அவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் இருக்கிற கர்த்தர். இப்போ சொல்றார், வா கூப்பிடு. எந்த அபிமெலேக்குகள் வந்தாலும் அவன் மண்டை உடையும். அல்லேலூயா. இந்த துர்கத்துக்குள்ள தடை உண்டு பண்ணும்படியாய் வரக்கூடிய இந்த சத்துரு என் கைக்கு தடுக்க முடியுமா என்று கேட்கிறார். காரணம், நானே என்றால் நான் மட்டும்தான் பலத்த துருகம், அவர் ஒருவர் மாத்திரமே பலத்த துருகம். நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அதான் ஒன்று கேள்வி. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் ஒருத்தனுமே இல்லை, சத்துருவே இல்லை. அதுதான் பலத்த மைண்டில் வச்சுக்கணும். பலத்த என்றால் நித்திய ராஜா. அவருக்கு முன்னாடி எந்த சத்துருவும் சண்டைக்கெல்லாம் வர முடியாது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த பலத்த, இந்த நானே என்பதில் ரகசியம் இருக்குது. இப்போ 2 ராஜா இருக்கிறாங்க. 2 ராஜாவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க.
ஈக்குவலாக இருந்தாங்கன்னா நான் போய் இன்னொரு எதிரி நாட்டு ராஜாவை போய் ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை நான் பறித்து கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு ராஜாவுக்கு முன்னாடி இன்னொரு ராஜா கிடையாது, அதுதான் பலத்தை. ஆமென் சொல்லாமா? ஆமாம், ஒருவரும் பூட்டக்கூடாது படிக்க திறக்கிறவரும், தாவீதின் திறவுகோல், அவர் பேரை சொன்னவே எல்லா ராஜ்யமும் நடுங்கும். ஆமென் சொல்லுவோமே. அதுதான் சொல்கிறாரு, இனி சத்துருவே கிடையாது உனக்கு. இனி தடை பண்ணுறவன் எவனும் வந்து உன்னை தடை பண்ணுறேன்னு சொல்லவே முடியாது. காரணம், அவர் என் ராஜா. அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து என் ராஜா. மீகா 2ஆம் அதிகாரத்தில் ஏன் இப்போ தடுக்கிறவன் இல்லை, என் கைக்கு தடுப்பவன் யாருன்னு சொல்கிறாருன்னா, இனிமே எல்லா காரியத்தையும் ராஜாவே செய்ய போகிறாரு. ஆமேனா? ராஜாவே உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் ராஜாவே செய்ய போற. கடைசி வசனத்தை வாசிங்க போலாம். மீகா 2 அந்த கடைசி வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். 13வது வசனம் நல்லா வாசிங்க. திருப்பிங்களா அந்த வசனத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. அவர்தாங்க இப்ப ஏசப்பாவே முன்னாடி வராரு. அல்லேலூயா. பலத்த துருகம் நானே, நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். சகலமும் எனக்கு என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானே ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. நானே ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருக்கிறேன். என் கைக்கு ஒருத்தனும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ நமக்கு முன்னாடி இப்போ யார் எழுந்துட்டு? இப்போ ராஜா எழுந்துட்டார். ஆமேனா? நமக்கு முன்னாடி ராஜா எழுந்துட்டாரு. தடையெல்லாம் நீக்கி போடுறாரு. தேவரீர் அவர் என் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் அந்த டைமிங்கில் கரெக்டாக நடக்கும். தைரியமாக இருங்க. அதுதான் நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், காலமெல்லாம் தாண்டி வந்துருச்சு ஆண்டவரே, அந்த டைமில் அந்த காரியம் நடந்திருக்கும்னா எவ்வளவு மனமகிழ்ச்சி இருக்குமோ அதைவிட பயங்கர மகிமையான மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ராஜா எழுந்துட்டாரு. நம்முடைய துருகம், நம்முடைய நித்திய ராஜா எழுந்துட்டாரு. அவர் நமக்கு முன்னாடி கடந்து போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? இனிமேல் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. இது நடக்குமா? முன்னாடி தடையா இருந்துச்சு, முன்னாடி வந்து இது தடைப்பட்டு போச்சு. ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நம்மை நடத்த வல்லமை உடையவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தடைகளை நீக்கி, எல்லா தடையும் நீக்கப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க சின்ன சின்ன ஆசை கூட, உங்க மனசுல ஏற்பட்ட சின்ன சின்ன விருப்பங்கள் கூட தடையாக இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அவர்கள் தடைகளை அவர் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த வாசல் என்பது இயேசு ராஜாவுக்கு சாட்சி, ஆசீர்வாதம். என் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. நான் ஐஸ்வர்யவான் என்பது பெருமை, அது பாபேல். ஆனால் என் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது மனத்தாழ்மை, சாந்தமும் மனத்தாழ்மை. நான் அல்ல, என்னை அனுப்பினவரையே நான் மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னாரே. நான் அல்ல, என் சித்தத்தை அல்ல, என் சித்தம் செய்வதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அதுவே வாசல். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் தான் உங்களை ஆசீர்வதித்தவர். இந்த ஐஸ்வர்யவனாகிய சகலமும் இந்த பிரபஞ்சத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற சகல வல்லமைகளும் சகலமும் என் காலுக்கு கீழே, என் கையின் கீழே அடக்கமாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரமே என்னன்னா, நீங்க தான் எனக்கு வாசல். ஆமெனா? நீங்க தான் எனக்கு வாசல். இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இவர்கள். இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு தம்பட்டம் கூட அங்கே இருக்காது, ஒரு எல்லளவு பெருமை கூட அங்கே இருக்காது. எல்லாம் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் நித்தியமாய் என் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தான் இருப்பீர்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். என் ராஜா எனக்கு முன்னாடி போறாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல். உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. இனிமே நான் அல்ல, என் ராஜா எனக்கு முன்னாடி கடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கிறாரு. என்ன? அவர் என் பலத்த துருகம். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நல்லா கவனிங்களேன். சூனேமியலை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சூனேமியல் யார் அப்படின்னா, சூனேம் அங்கே பார்த்து அவளுடைய பேர் சொல்லப்படலை.
ஆனால் ஷுனேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா டபுள் ரெஸ்டிங் பிளேஸ் என்று அர்த்தம். இரட்டிப்பான இளைப்பாறுதலின் இடம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பலத்த துருகமாக இருக்கக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடங்கியிருக்கிற ஒரு அனுபவம் இந்த சூனேம் என்கின்ற அந்த பட்டணத்தில் இருந்திருக்கிறது. இந்த சூனேம் என்பது இசக்கார் நாட்டில் இருக்கக்கூடிய, இசக்கார் தேசத்தில் இருக்கக்கூடிய, இசக்கார்னா இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இசக்காரனுடைய பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஷுனேம். இந்த ஷுனேம் என்பது டபுள் ரெஸ்டிங் பிளேஸ், குவைட்லி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், ஒரு பலத்த துருகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு. இந்த சூனேமியாளுக்கு எலிசாவோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு பலனை, ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தில் இந்த சூனேமியாளுக்கு ஒரு நல்ல பலனாக எலிசா இருந்தார். எலிசாவுக்கு அநேக காரியங்களை இந்த சூனேமியால் செய்தாள். எலிசா சூனேமியாளுக்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்தினார். 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. நம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பலத்த பஞ்சம் வரப்போகுது. இந்த பஞ்சத்தில் கண்டிப்பாக உயிர் கூட போகும். நீங்கள் அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொடுமையாக இருக்கும், சொல்கிறதுக்கே கொடுமையாக இருக்கும். கொடுமையான பஞ்சம், அது கொடுமையான பஞ்சம்னா மனித மாம்சத்தையே சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சமாகி போச்சு. அந்த அளவுக்கு கொடிய பஞ்சமாக இருக்கும். ஆனால் சுனேமியாலே நீயும் வீட்டாரை எழுந்து எங்கேயாவது போய் பொழைச்சிக்கின்னு 7 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறாரு. சுனேமியால் அவள் பலத்த துருகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறவள். பலத்த துருகமாகி என் கர்த்தர், என் ராஜா, அவர்தான் என்னை பாதுகாத்து பராமரிக்கிறவர். இப்போ எலிசா சொல்றாரு, யார் ராஜா சொல்றாரு, அம்மையான்னு சொல்லுங்க, என் ராஜா சொல்றாரு. இப்போ என் ராஜா என்ன பண்ண, என்னை பாதுகாக்கிறார், இந்த பஞ்சத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கும்படியா இந்த பஞ்சம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் என்னை பாதுகாக்கிறார். சத்துருவாகிய பஞ்சம் இங்கே வருகிறது. நல்லா கவனிங்க. துருகம் என்றால், பலத்த துருகம் என்றால் நம்மை சத்துருவின் கையிலிருந்து சேதமில்லாமல் பாதுகாப்பதும் நம்முடைய ஜீவனை என்றென்றைக்கும் பராமரிப்பதும் தான் பலத்த துருகம். அது நமது ராஜாவாகிய இயேசு ராஜாவால் மாத்திரமே முடியும். இப்போ இந்த சூனியமேலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ என் ராஜா இந்த சத்துருவின் கையில் என்னை பாதுகாக்கிறார். அப்போ இந்த பஞ்சத்தால் நான் சேதப்படுவது இல்லை. இப்போது என்னை பராமரிக்க சித்தம் கொள்கிறார், நான் போய் பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வீட்டாரோடு இருந்து கலந்து போயிட்டாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த சூனேம் என்று சொல்லுவது நல்ல ஒரு அமைதி, ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். அங்கே பலத்த துருகமாகிய கர்த்தருக்குள்ள அடங்கியிருக்கிற அனுபவம் இந்த இசக்காரின் எல்லையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நல்லா கவனிங்க, தாவீது ராஜா வயது சென்றவராக இருந்தார். இந்த சூனேம் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? தாவீது ராஜா வயது சென்றிருந்தார். அவருக்கு ஏறக்குறைய 70+ ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு. இப்போ அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா குளிர், நடுக்கம் பிடிக்குது. இப்போ ராஜாவுக்கு நல்ல சூடு உண்டாகும்படியாய் ஒரு நல்ல ஒரு பெண்ணை தேடணும் அப்படின்னு இஸ்ரவேல் தேசம் முழுக்க தேடுறாங்க. தேடினா எங்கே போயிட்டு பெண் தென்பட்டால் என்றால் அந்த அழகு, நல்லா கவனிங்க, என்ன ராஜ சமூகத்தில் பொறுத்தவரை அழகாக இருக்கணும் இல்லையா? அந்த வாசிங்க, அந்த வசந்த வாசிங்க. சூனேம் ஊராளாகிய இந்த அபிஷாகை தான் தேடினார்கள். அந்த வசந்த வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ஏன்னா சூனேம் அவ்வளவு மிக முக்கியமான ஒரு இளைப்பாறுதல் இடம். வாசிங்க 3ஆம் வசந்த வாசிங்க 1 ராஜாக்கள் 1:3. இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு, இந்த சூனேம் ஊராளாகிய இந்த அபிஷாகை கண்டு அவளை ராஜாவில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க, இவளை இவங்க யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அபிஷாகும் இந்த சூனேம் ஊரால் இருக்கா இல்லையா, அவர்களும் சகோதரிகள் முறையில் அந்த உறவு முறையில் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த அபிஷாக் இவங்க ராஜாவுக்கு இந்த அழகு என்பது, சௌந்தரியம் என்பது தேவனை அறிகிற அறிவு. அறிந்திருக்கிறேன் யோபு சொல்றாரு, எங்கள் அறிவில், எங்கள் உணர்வில் என் பலத்த துருகம் இருக்குது. அதனால தான் இவங்க எதை குறித்தும் பதற்றப்படாம இந்த சுனேம் ஊர்ல ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், டபுள் ரெஸ்டிங் பிளேஸ், ரெட்டிப்பான, இந்த ரெட்டிப்பான என்பது ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதம். அது சேஷ்டபுத்திர பாகம். ஆக தேவனுடைய சேஷ்டபுத்திரர்களாக இந்த சூனேமில் நடந்திருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சூனேம் ஊராளாகிய அந்த
அந்த அந்த அந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, அங்கே கணம் பொருந்திய ஸ்திரீ 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு அவள் என்ன செய்கிறான்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறாள். தேசத்தில் பஞ்சம் தலை விரித்து ஆடி அவன் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை கட்சிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்டேஜெல்லாம் முடிஞ்சு இப்போ 7 வருஷம் முடிஞ்சிச்சு. ஷார்ப்பாக வரா. ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சூனேமியருடைய பக்தியை பார்க்கும்போது. 7 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் என் ஜனங்களை சந்தித்து நல்ல ஆகாரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா வராங்க. வந்தால் நேராக ராஜ அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஏன்? என் ஆண்டவனே, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என் வீடு, என் வாசல், என் தோட்டம், துறவு, என் நிலம்லாம் விட்டுட்டு போனேன். இப்போ போனவங்க என்ன ஆனாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு எப்பவுமே பக்கத்து வீட்டுக்கு வரேன் பாஞ்சிருவா இல்லையா? ஆமேனா இல்லையா? நம்ம கொஞ்சம் அப்படி எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு 4 நாள் ஒரு 10 நாள் தங்கணும்னாவே பக்கத்து வீட்டுக்கு வர பாதி வந்துட்டு இருப்பான். உண்மையா இல்லையா? இப்போ சுனேமியாளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நேராக ராஜா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. அந்த நாட்களில் இருந்தவர் ராஜான்னு தான் இருக்கும். ராஜா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆகாபுடைய குமாரன் யோராம் தான் அன்றைக்கி ராஜாவாக இருந்தான். அவன் பொல்லாத ராஜா. நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த சூனேமியாளுடைய ராஜா யாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சூனேமிய ராஜா முன்னாடி போறாரு. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடுதபார். நீ பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிறமா சூனேமியாலே? உன் பாதுகாப்பு, உன் பராமரிப்பு எனக்குள்ள இருக்கிறதுமா சூனேமியாலே? நான் எப்போதும் தடைகளை உடைக்கிறவர். உனக்கு முன்னாடி போய் எல்லா தடையும் உடைச்சி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் உனக்கு முன்னாடி போவேன். நான் உன் வாழ்க்கையில் அந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது தடைபடாது. ஆமென் சொல்லாமா? நேராக ராஜா கிட்ட போகிறாங்க. இந்த அம்மா நேராக ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாருன்னா அநேகத்துக்கு திடீர்னு கேயாசியை கூப்பிடுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கேயாசிக்கு குஷ்டரோகம் பிடிச்சி அவனை பாளையத்துக்கு புறம்பே தூக்கி போட்டுக்கிறாங்க. இந்த குஷ்டரோகியை எப்படி இந்த ராஜா கூப்பிட்டு பேசுகிறாரு? ஏன் பேசுகிறாரு? நல்லா கவனிங்க. ஒரு குஷ்டரோகியை சாதாரணமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களே தொட முடியாது, தொடக்கூடாது. அது தீட்டு. நியாயப்பிரமாணத்தின்படி அவங்கெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை கேஎஸ்சிக்கு குஷ்டரோக சுகத்தை ஆண்டு கொடுத்துட்டாரா, இல்லை குஷ்டரோகத்தோடவே தூரம் நின்றுங்கன்னு கேஎஸ்சி தேசத்தில் பயங்கரமாக பஞ்சு இருக்குது, ஆனால் தேவ மனுஷன்லாம் இங்கே யாருமே இல்லையா? எலிசான்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான்னு அந்த தேவ மனுஷன் என்ன நல்லா செஞ்சார் அப்படின்னு கர்த்தர் செய்த அற்புதங்களை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர் ஆமேனா, அவர் செய்த வல்லமையான காரியங்கள் எல்லாம் குறித்து கேயாசிக்கிட்ட கேட்டுங்கிறாரு. நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த சூனேம் ஊராளுடைய பிள்ளை, நல்லா கவனிக்கணும், இந்த சூனேமியாளுடைய பிள்ளை செத்து போனதை உயிரோடு எழுப்பினவர் எலிசா. எப்படிப்பா உயிரோடு எழுப்பினார்? இந்த சூனேமியாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. இந்த சூனேமியாளுடைய வீட்டுக்காரர் ரொம்ப வயது போனவர். இந்த அம்மாவுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை குழந்தை பிறக்கன்னு. ஆனால் இந்த சூனேமியால் பலத்த துருகத்துக்குள்ளே அடங்கி இருந்தவள் என்ன சொல்ல, சூனேமியாலை பற்றி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக என்ட்ரா வராங்க உள்ள. அல்லேலூயா. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், யார் ராஜா எனக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சார்னா ராஜ்யத்தையே அசைப்பார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, எந்த கவர்மெண்ட்ல இருந்து தடைகள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடை பண்றாங்களா, ராஜ்யத்தை அசைக்கிறவர் என் பலத்த துருகம். அல்லேலூயா. ஆமென். நாயா சூனேமியால் கெஞ்சு, நான் போய் ராஜா கிட்ட கெஞ்சுவேனா அல்லது என் நிலைமையை சொல்லுவேனா? நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், நான் ஆதார் கார்டை காட்டுவேனா, ஓட் கார்டை காட்டுவேனா, எந்த கார்டை காட்டுவேனே தெரியலையேன்னு நீ இல்லை புலம்பிக்கின்னு இருக்கலாம். அன்பாய் சொல்லுகிறேன், இனிமே ஒரு ராஜா உனக்கு முன்னாடி போறாரு, ராஜ்யத்தை அசைப்பார், ராஜ்யங்களை எல்லாம் பலப்படுத்துவார். ஆமேனா? ஆமேனா? அல்லேலூயா. மொர்தெகாய் மகிமையான காரியத்தை செய்தார். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அகாஸ்வேரு ராஜா இனி சாவதில்லை. இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக அவரை வர்மம் வைத்து அவரை சாகடிக்கும்படியாய் 2 பேர் திட்டம் போடுறாங்க. அதை மொர்தெகாய் அறிந்திருந்து எஸ்தர் கிட்ட சொல்லி அதை விசாரணை பண்ணி உண்மை என்று கண்டு அவர் தூக்கிலே போடுகிறார்கள். இது நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டு ராஜா உயிரையே காப்பாற்றின மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யலை. அன்னைக்குன்னு பார்த்தா ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆமே.
அன்பாய் சொல்லுகிறேன், ராஜா முன்னாடி கடந்து எல்லா கவர்மெண்ட் எல்லா தடைகளையும் கர்த்தரை உடைத்து ஆசீர்வாதமான மழையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பழைய செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லாமா? என்ன காரியம்? ஏன் தூக்கம் வரல? கவுனி, ஏன் ராஜா கவுனிக்கு தூக்கம் வரல? கேயாசியை கூப்பிடுறா. கேயாசி உள்ளவா, இங்க வா. அவருடைய பலத்த கரம், அவர் செய்ய வல்லமை உடையவர். அவர் ராஜாதி ராஜா, இந்த எலிசாவின் தேவன், எலிசாவினுடைய மகிமையின் கர்த்தர். என்னெல்லாம் செய்தார் சொல்லு? அவர் என்னெல்லாம் செய்தார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு அன்றைக்கி தூக்கம் வரலையா? ராஜாவுக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மியூசிக்லாம் போடு, ராஜாவுக்கு இனிமையான சுரமண்டல, அப்புறம் தம்பூர்லாம் வாசி நடனம் பண்ணு, டிவியை போட்டு ரிமோட் வச்சு உட்காந்துருப்பாரு. இந்த பாட்டு சரியில்லை, அந்த பாட்டு பாடு, ரிமோட்டை கையில் வச்சு ராஜா உட்காருவார். சரி, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அன்னைக்குன்னு பார்த்து கால வர்த்தமானது வாசி. அவருக்கு நல்ல எங்கே போகுது? மொர்தெகாய்க்கு நேராக போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க ஃபைல் எல்லாம் எங்கேயோ கட்டி ஒரு மூலைல போட்டு வச்சுட்டு இருப்பாங்க, இது வரைக்கும் எல்லா தடைகள். ஆனா இப்ப கர்த்தர், யார் ராஜா எனக்கு முன்னாடி போறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சகலத்தையும் 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 360 டிகிரி சுத்தி எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உடையவர். அதை வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்பாங்களா வேகமா? எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். என்னையா இது? ஆமென் சொல்லாமா? எல்லா தூக்கத்தையும் கலைப்பார். ஆமெனா? என் பிள்ளைக்கு போய் இந்த காரியத்தை செய். எல்லாருடைய தூக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா ராஜாக்களையும் அசைப்பார். எல்லா ராஜ்யங்களும் அசைக்கப்படும் உனக்காக. காரணம், கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். உன் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். எல்லா சகலத்தையும் அவர் செய்ய வல்லமை. பலத்த துருகம், அவருடைய கரம் பலத்திருக்கிறது. அவர் ஓங்கிய புயம். அவருக்கு முன்னதாக ஒரு சத்துருவம் கிடையாது. அவர் உனக்கு முன்னே போகிறார். ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? ராஜா சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்கும்? நல்லா டைட்டாக சாப்பிடுவாங்க, நல்லா தூங்கணும். ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? அப்புறம் கால வர்த்தமானங்கள் பாட்டு கேட்டு நல்லா டான்ஸ் பண்ணிலாம் பார்க்கறதுல கூட மனசு இல்லையா? தூக்கம் வரல. அது நார்மலாக செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்யறதுக்கும் மனசு இல்லை. எவன்னா உட்காந்துக்கின்னு கால வர்த்தமானங்களை உட்காந்து பார்த்துருப்பாங்களா? குரோனிக்கில் வச்சு பார்ப்பாங்களா? நியூஸ் பேப்பரை படிப்பாங்களா? இவரை நியூஸ் பேப்பரை படிக்க வைக்கிறாரு. ஆமென். கால வர்த்தமானம் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்போது வாசர் காவலாளி ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரு மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நான் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேனே, நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறேனே, யாருமே நினைக்க மாட்டாங்களே, அதற்கான பிரதிபலன் வரலையே, எல்லாமே தடையா இருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் உடைக்கும்படியாய் கர்த்தர் ரொம்ப டெப்தா, ரொம்ப ஆழமா கர்த்தரே இறங்கி வேலை செய்கிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆர்டர் கொடுத்தாவே நடக்கும். ஆமெனா? அவர் சொல்ல ஆகும். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவரே இறங்கி வரார். என்னையா இது? கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவரே இறங்கி ராஜாவே தடைகளை உடைக்கிறவரே, யார் ராஜாவே எங்களுக்கு முன்னதாக கடந்து போறார். வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். டைரக்டா நேரடியா வந்து என் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லத்தக்கதாய் அங்கு அடிமைகளாய் இருக்கக்கூடிய யூதர்கள், வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்ட யூதர்களுடைய தலையை உயர்த்தின மொர்தெகாயினுடைய தலையை உயர்த்தி ராஜா கணமனு ராஜ மேன்மையை இந்த மொர்தெகாய்க்கு தேவன் கொடுத்தாரே, ராஜ்யங்களை அசைக்க பண்ண போறார். எல்லா தடைகளும் உடைக்கப்பட போகிறது. எடுத்து வாசிங்க. சூனியமேலைக்கு காரியத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிமா. நல்லா. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி. ஏமா எல்லாம் கவனிங்க. ஏமா இங்க வந்து இந்த சூனியமேலுக்கு மாத்திர இந்த ஒரு சீக்ரெட்? ஏன் சூனியமேலுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம்? ஏன்னா சுனேமியால் நீ ராஜாவை கனம் பண்ணி இருக்கிறாய். எப்படி? நம்ம ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போற இந்த எலிசா
இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன், இவள் உணர்ந்து விட்டாள். நல்லா கவனிங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கான ஆசீர்வாதங்களை என் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் தான் எனக்கு கொடுக்கிறது என்று இவள் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மையை நோக்கி பார்த்தாள். அதனால என் கர்த்தரை நான் கனம் பண்ண வேண்டும், என் கர்த்தருக்கு நான் காணிக்கைகளை கொடுத்து, என் ராஜாவுக்கு நான் காணிக்கைகளை கொடுத்து, என் ராஜாவை நான் காணிக்கை கொடுத்து அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என் ராஜாவின் ஊழியக்காரன் இந்த எலிசா. எல்லாருடைய பார்வைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலிசா ஒரு மாதிரி தெரியும், ரொம்ப பலவீனன். எலிசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா, அவர் தலையிலெல்லாம் முடி இல்லாமல் அப்படியே கிளார் அடிக்கும். சூரியன் வெயில் காஞ்சதுனாக்கா அந்த மொட்டை தலையில் கிளார் அடிக்கும். எல்லாம் போய் மொட்டை தலையாக எரிப்போம், சொட்டை தலையாக எரிப்போம்ல கிண்டல் அடிப்பான். ஆனால் பலத்த துருகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அனுபவிக்கிற சூனேமியலுக்கு மாத்திரம்தான் இவர் என் ராஜா இவருக்குள் இருக்கிறார், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவர்தான் அந்த ராஜாவின் வாசலாய் இருக்கிறார், இவர் வாசல் வழியாய் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறார், இவருக்குள்ள நான் ஏதோ ஒன்றை காண்கிறேன். ஐயா, நீர் என் வீட்டில் நீ சாப்பிடணும்னு கெஞ்சி கேட்டாலாம், கெஞ்சி கேட்டாலாம், வருந்தி கேட்டுக்கொண்டாலாம். நல்லா கவனிங்க, சும்மா இல்லை. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றதுன்றது சும்மா கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ என்னுடைய வேல்யூ நான் சொந்த ஊரில் ஊழியம் பண்ணுறேன், எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய பார்வை வேற. என்னுடைய பலவீனம், என்னுடைய ஆகாத காரியங்கள், என்னுடைய மற்ற காரியங்கள் தான் பார்த்து ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க மாம்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பலத்த துருகத்தை யார் கண்டு இயேசு ராஜாவின் ஐஸ்வர்யத்தை யார் நோக்கி பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் எனக்குள் இருக்கிறவர் வெளிப்படுவார். ஆமெனா? நல்லா கவனிக்கணும், இது சும்மா இல்லை. நல்லா கவனிங்க, அவர் செய்கிற அந்த பலத்த காரியம். அதனால் இவ என்ன செய்தாள் அப்படின்னா, இவளுக்குள்ள அந்த பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிற அனுபவம் இந்த சூனிய மேலக்குள்ள இருக்கிறதுனால என் ராஜாவை இப்போ நான் கனம் பண்ண, அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவள் வருந்தி கேட்டுக்கொண்டாலாம். நல்லா கவனிங்க, அவள் கனம் பொருந்திய ஸ்திரியாம், த ப்ராமினன்ட் லேடி. நல்லா கவனிங்க, கனம் பொருந்தின ஸ்திரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊரில் எதுனா ஒரு பிரச்சனைன்னா நான் நினைக்கிறேன் இவளை தான் கூப்பிடுவாங்க போல் இருக்குது. இவள் கொஞ்சம் யங்கு, குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய வயசு தான் அவளுக்கு. அவளுடைய புருஷனுக்கு வயது போயிருச்சு. ஏன்னா யூதர்கள் அப்படி தான் திருமணம் செய்வார்கள். நான் என்ன சொல்கிறேன், இவள் பயங்கரமான முக்கியமான த வெல்த்தி உமன். எல்லாமே அவளுடைய ஆளுகையின் கீழ் இருந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, அவருடைய கணவரை குறித்து சொல்லப்படவில்லை. அவர் கனம் புரிந்தினவர், அவர் ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் அப்படின்னா சொல்லப்படலை. ஆனால் நான் நினைக்கிறேன் அவருடைய சூனேமியலுடைய புருஷன் ஒரு ஞானவான், தேவனுக்கு பயப்படுற பயமும் அவருடைய அந்த ஞானத்தினுடைய புத்தியாக இந்த சூனேமியல் இருந்திருக்கிறாள். நல்லா கவனி, ரொம்ப முக்கியம். ஏன்னா புருஷன் ஞானம், மனைவி புத்தி. அந்த குடும்பத்தை நடத்துகிற அழகு இருக்கே, அழகு அது அந்த பெண்கிட்ட தான் இருக்கும். நீ என்ன தான் பிளான் போட்டாலும், அம்மா இன்றைக்கி கறிக்குழம்பு செய்ய போகிறேன், கறிக்குழம்புலாம் வேணாம், மீன் குழம்பு, சரிம்மா ஓகே, அங்கே தான் நடக்கும். அம்மேனா? உண்மையா இல்லையா? அங்கே அம்மா கையில் தான் எல்லாமே. அம்மேனா? அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணனாங்க, சமரசமாக இருக்கணும். கணவன மனைவி ஒரே சரீரம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவள் கனம் புரிந்தினவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா சொல்கிறார், பாதுகாத்து பராமரிக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ராஜாவை நீங்கள் எப்படி கனம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஏழை விதவைக்கு 2 துட்டு. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்றது முக்கியம் அல்ல, நான் ஒரு சிருஷ்டி. என்கிட்ட என் ஜீவனுக்கு உண்டான 2 துட்டு, அது என் ஜீவனை கொடுத்தவருக்கு. என்னை பாதுகாத்து பராமரிக்கிற கணம் நீங்க பண்ற கணத்துல தான் உங்களுடைய மேன்மை இருக்கிறது. 2 துட்டையும் போட்டாவ கர்த்தர் சொல்றாரு, அவ அதிகமா போட்டாப்பா, ராஜாவை அதிகமா கனப்படுத்திட்டா. நீ எவ்வளவு கொடுக்குற என்பது முக்கியமல்ல, உன் ஜீவனிலிருந்து நீ எவ்வளவு கொடுத்த. கர்த்தர் எப்படி கனம் பண்ண, என் ஜீவன் அவர் என் ஜீவன் அப்படின்னா உன் ஜீவனத்துக்குலாம் நீ எதிர்பார்க்கவே மாட்டேன், நீ சேர்த்துலாம் வைக்க மாட்டேன், உன் ஜீவனுக்கு நீ ராஜா இருக்கிறார். அப்போ இவள் வருந்தி கேட்கிறாள், இவள் கனம் பொருந்திய ஸ்திரியாம். அப்படின்னா எப்படிப்பட்ட புத்தி அவளுக்கு இருந்திருக்கும், எப்படிப்பட்ட தேவ பயம் அவள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் அவளுக்குள் இருந்திருக்கும்.
இந்த ரெஸ்டிங், டபுள் ரெஸ்டிங் பிளேஸ், அவளுக்குள்ள ரெட்டிப்பான, ஒருவராலும் எடுத்து போட முடியாத சமாதானம், ஒரு அமைதி, ஒரு பேரின்பம் இந்த சூனியமேலுக்கு இருந்திருக்குது. அதை கரெக்டாக ஊழியக்காரனை கண்டு கனம் பண்ணிட்டா. நல்லா கவனிக்கணும், கனம் பண்ணணும். திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக எண்ணுங்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலம் சொல்லுகிறது. அதான் சுனேமியால் உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்களே, கிறிஸ்துவினுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொடுக்கிற ஊழியர்களை இரட்டிப்பான கணம், இந்த இரட்டிப்பான கணம் தான் டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். அதுதான் சுனேம், இது பலத்த துர்கத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற அனுபவம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயுக்கு நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இரட்டிப்பு என்பது தான் சுனேம் என்கின்ற அந்த மகிமையின் அனுபவம். 1 தீமோத்தேயுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க பார்க்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், நான் ஜீவவாசல் ஜெப வீட்டு சபையினுடைய மூப்பன். நான் வந்து சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் விசாரித்து, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய எல்லாவற்றையும் விசாரித்து உங்களுக்கு தேவையான உபதேசத்தை கொடுத்து உங்களை விசாரணை செய்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ணுங்கள், நினையுங்கள். உங்க நினைவுல, உங்க உணர்வுல கொண்டு போங்க. ஏன்னா என் கர்த்தர் பலத்த துர்கம், என் கர்த்தர் இந்த ஊழியக்காரரோடு இடைபடுகிறார். இந்த ஊழியக்காரனை கொண்டு தேவ ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திர இருக்கிறேன் என்றும் வேத வாக்கியம் சொல்லு. அது என்ன போரடிக்கிற மாடு? உங்க குடும்ப ஆசீர்வாதமே அவருடைய ஐஸ்வர்யம் தான். ஆமேனா? என் ஐஸ்வர்ய சம்பர்ணருடைய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க, துன்மார்கனுடைய வருமானத்தில் துன்பம் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன்லாம் கர்த்தரை கனம் பண்ண மாட்டான். மறுபடியும் சொல்கிறேன், நோக்கம் வந்து நீங்கள் காணிக்கை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது தியாலஜி, இறையியல், சத்தியம். இது என்ன? காசு பண்ணுற வரும்போது கொண்டு வந்தோம். கர்த்தர் உங்கள் மனதை பக்குவப்படுத்துகிறார். இந்த மகா பாபிலோனுக்குள்ளிருந்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகிறார். அப்போ இந்த காசு பண்ணலாம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மை நடத்துகிற அந்த மகிமையில் தான் இருக்கிறது, அந்த மனதில் தான் இருக்கிறது. அப்போ போரடிக்கிற மாடுன்னா இந்த ஜபத்தில் தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இருக்குது. ஆமேன்னு சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து உட்காந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் இல்லையா? இந்த பனியெல்லாம் ஸ்வெட்டிங்கில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்காந்து ஆண்ட உங்கள் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்துருப்பேன். அந்த கோல்டு போகவே மாட்டேங்குது. பாஸ்டர்னு சொன்னார், உடம்பை பாருங்கள், கொஞ்சம் உசாராக பாருங்கன்னு. நல்லா கவனிங்க, உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன். இந்த போரடிக்கிற மாட்டினுடைய இந்த மாடு கையை தூக்கி, ஆண்டவரே என் சகோதரர்கள் மேலே இரக்கம் வையும். இதில் தான் ரகசியம். இதுதான் சூனியமேலுடைய இந்த ரெட்டிப்பு. அந்த ரெட்டிப்பான கணத்துக்கு காரணம் அவர் டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். அவளுக்கு ரெட்டிப்பான சமாதானம் இந்த சூனியமேலுக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் முதல்ல இதை கவனிக்க தெரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனை எப்படி பார்க்கணுன்ற பார்வை உங்களுக்கு, நான் பலத்த துர்கத்துக்குள் இருக்கிறேன், அதற்கான சாட்சி, அதற்கான அத்தாட்சி தான் இந்த ஊழியக்காரன். அப்போ ரெட்டிப்பான அந்த கணத்துக்கு தான் இவள் எண்ணி இந்த கனமுள்ள ஸ்திரீ அவளை கனப்படுத்தினாள். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் அவளை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. இந்த வாசத்தை முடிக்க போகிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவள் என்ன பண்ணாள், எப்படி இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக எண்ணினாள்? 8ஆம் வசனம் வாசி. 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். போஜனம் பண்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோட உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம் பண்ணுவது என்பது அர்த்தம் என்னன்னா, யூதர்கள் அப்பத்தை எடுத்து பிட்பார்கள். அப்பத்தை பிட்டு என்ன அர்த்தம்? சமாதானம். அந்த அப்பம் பிற்கப்படுது என்பது என் ஆவியாயிருக்கிற தேவனுக்கு முன்பதாக மாம்சம் ஒன்றுமில்லை, நான் உங்களோடு தேவனுடைய பிள்ளையாய் சமாதானமாக இருக்கிறேன். அப்பத்தை பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இவன் வருந்து கேட்குறா. இப்போ அவர் எலிசா உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இவள் பலத்த துர்கத்துக்குள்ளே இருக்கிறாளா? அதான் அந்த வருத்தத்துக்கு அர்த்தம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்ட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார், என்னன்னு தெரில, உடனே சொல்லிடுவாங்க. ஏன் தெரில, பாஸ்டர் வேல்யூ தெரில உங்களுக்கு. நான் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலாக ஒப்பனை சொல்ல போனேன்னா, நீங்கள் பாஸ்ட்டுக்கு முதல்ல ஃபோனே பண்ணக்கூடாது. இது வந்து இது அதிகாரம் அல்ல, இது அன்பு. ஓடி வந்து நேரில் வந்து என்ன விஷயமா இருந்தாலும், உதாரணம் சொல்கிறேன், அதுக்காக ஃபோன் பண்ணாமல் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் ஒரு வளர்ச்சி.
என்ன பண்ணணும்? நீங்கள் என்னென்ன காரியம் என்ன இருக்குது என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னா உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கணம் பொருந்தி ஸ்திரீ வருந்தி கேட்டுக்கொண்டாலாம் அப்போது அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்துச்சு. இந்த சூனியமேலுடைய குடும்பத்தில் சமாதானம் வந்துருச்சு. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவன் என்று காண்கிறேன். செக் பண்ணிட்டாரு, இந்த அம்மா செக் பண்ணிட்டாங்க. இவருக்குள்ள எந்த சஞ்சலமும் சபலமும் இல்லை. இவர் பரிசுத்தவானு, இவர் ஜெயங்கொண்டிருக்கிறாரு. அதனால தைரியமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்வோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்வது போல யாம் வீடு தேவனுடைய வீடு. இங்கே தேவனுடைய மனுஷன் வந்து தங்குவதற்கான ஒரு ஆசரிப்பு கூடாரம். அங்கே ஒரு குத்து விளக்கு, ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு. அங்கே ஒரு மேஜை, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேஜை. அங்கே ஒரு கட்டிலை போட்டு அங்கே பிரதான ஆசாரியன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு கட்டில் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். அங்கே தான் ஏலி உட்கார்ந்தார். சில உட்காரக்கூடாது. ஆனால் இங்கே ரெஸ்டிங் பிளேஸ் என்பது பலத்த துருகமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. ஆக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தான் வீட்டு மேலே கட்டிட்டா. அவ மேல் மாடி என்பது நம்முடைய வீட்டுக்குள்ள மேல் மாடி என்பது, யாரெல்லாம் வீட்டை கட்டுறீங்களோ ஒரு மேல் மாடி கட்டுங்க. அது ஜபாரியா கட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிளேஸ். கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் வீட்லேயும் மேல் மாடியை கட்டுவாராக. ஆமென் சொல்லாமா? எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தரை மாற்றுவாராக. அது ஜப அறையாக, தேவனை ஆராதிக்கிற அறையாக, அங்கே ஆவிக்குரிய எல்லா காரியத்தையும் வச்சிடணும். ஆக அங்கே சொல்கிறாங்க, குத்துவிளக்கு, மேஜை, அப்புறம் நாற்காலி, அப்புறம் ஒரு மெத்தையெல்லாம் போட்டு வைங்க. இவர் அங்கே வந்தார்னா என்ன பண்ணுவார்? அவர் ஜபம் என்ற ஒரு ஜபதீரன், ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய வாசலாய் நான் பார்க்கிறேன். இவர் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன். ஆதலால் இவருக்கு என்ன பண்ணுங்க, மேலே போட்டுடலாம். ஓகே, எல்லாத்தையும் பண்ண உடனே என்னடா இவ்வளவு சலக்கரணையாக நம்மளை விசாரிக்கிறாள், ஏதாவது ஒரு குறை இருக்கா? ராஜா கிட்ட பேசணுமாமா, அவ்வளவு பவர். அவர் கேட்க பாருங்க, ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. ராஜா கிட்ட பேசணுமா? 13 வாசி பார்க்கலாம். 13 வாசி. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சரக்கனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாபதி உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்று அவன் கேட்கிறான். ஒரு ஆவியில் சொல்லுவாமா, டைரக்டாக கூட பொம்பளை கிட்ட பேசல இவர். கேசி கேட்டு சொல்கிறா அப்படின்றாரு. உடனே அவள் சொல்கிற, எனக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லையா? அவளுக்கு பிள்ளைகள் இருந்தோ சொல்லலை. கர்த்தரே என்ன பண்ணார்னா அவளுக்கு பிள்ளைகள் இருந்து வெளிப்படுத்தி கொடுத்து ஏற்ற உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு. இந்த ஆண் பிள்ளை மத்தியான வேலையில் அவங்க தகப்பனோடு இருக்கும்போது அறுப்பறுத்து கொண்டு இருக்கும்போது தலைவலின்னு சொல்கிறாரு. உடனே அவள் சித்தம் போயிடுது அந்த குழந்தை. உடனே இவள் நேராக ஓடி எலிசா கிட்ட டைரெக்டாக ஃபோன்லாம் பண்ணல. அம்மா கிட்ட ஏகப்பட்ட ஃபோனு, வேலைக்காரர்கள் ஏகப்பட்ட வேலைக்காரர் சொன்ன, நீ என் கூட வாங்கடா, சேனம் கட்டி என் கூட வா, நான் தான் போவேன். அவர் தேவனுடைய மனுஷன். நான் பலத்த துருகத்துக்குள்ள டைரக்டாக போய், ஐயா என் பிள்ளை செத்து போச்சு, டே கேயாசி நீ போடா, நோ நீயே வா. அல்லேலூயா. நீ வந்தால் வழி நான் நான் போக மாட்டேன். அவர் வராரு, நேராக வராரு, வந்தார். இயேசு ராஜா எப்படி எல்லாருக்கும் உயிரை கொடுப்பாரோ, ஆதாமை உயிர்ப்பித்த தேவன் அவர் என்ன பண்ணார்? அவருடைய கண் அந்த பிள்ளையின் கண்ணு மேலே, அவருடைய வாய் அந்த பிள்ளையின் வாய் மேலே, அவருடைய உள்ளங்கை அந்த பிள்ளையின் உள்ளங்கை மேலே வச்சு படுத்து ஜெபித்தார். அந்த பிள்ளை உயிரிழந்தது. கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? அவர் பலத்த துருகம், அவர் ஜெயங்கொண்ட மகிமையின் கர்த்தர். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, அவர் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவார். இந்த காரியத்தை கரெக்டா கேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தோப்பா இவத்தாம்பா அந்த பொம்பளை, அந்த சுனேமூரால், அந்த சுனேமியால் இவதான் என்ன வேலை பண்றார் ஆண்டவர். அல்லேலூயா. கரெக்டா எப்படி கேயாசி ஞாபகம் இவனுக்கு வந்துச்சு, இந்த யோராமுக்கு எப்படி கேயாசி ஞாபகம் வந்துச்சு, எப்படி கரெக்டா இவன் பேசி. இப்ப எலிசா செஞ்ச காரியத்தை தான் நல்லா கவனிங்க. எலிசா செஞ்ச காரியத்தை பேசுறார். எலிசா செஞ்ச காரியம் எவ்வளவோ 14 அற்புதம் இருக்கும். நீங்கள் எலிசாவுடைய அற்புதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்க்கலாம். 14 அற்புதம் இருக்கும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. இப்போ 2:8 திருப்பி கொள்ளுங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க மகு. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம். தெளிவாக சொல்லு, என்னுடைய எஜமான், என் ஊழியக்காரன், எனக்கு போதனை செய்து என்னை நடத்துகிற என் மூப்பன், அவர் சொன்னார் 7 வருஷம். இப்போ 7 வருஷம் சஞ்சரித்தால் என்று வேதம் சொல்லுது. 7 வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு வரா.
7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால், அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமா சொல்லு என்றார். யாருடைய அதிசயம்? எலிசாவுடைய அதிசயம். ஏன் எலிசாவுடைய அதிசயம்? பலத்த கரம், இந்த பலத்த துருகம் அவருக்குள்ள, எலிசாவுக்குள்ள இருந்தது. எலிசாவின் கையில பலத்த கரமா இருந்தது. எலிசாவின் கை பலத்த கரமா இருந்தது காரணம் பலத்த துருகத்தினுடைய ஒரு வேலைக்காரனாக, அடிமையாக இந்த எலிசா அங்கே செயல்பட்டார். அன்பானவர்களே, எலிசாவை பற்றி சொல்லணும்னா எலிசாவுடைய வாழ்க்கையில் இந்த சூனேமியாலும் வந்தது உண்மை. காரணம், இந்த சூனேமியாலுக்குள்ள என் கர்த்தர் பலத்த துருகம், நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கின்ற அந்த அனுபவம் அவளுக்குள்ளே இருந்தது. அப்பொழுது அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாகிய கேயாசியுடன் பேசி எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்று அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து, அல்லேலூயா, இவள் வந்த பிற்பாடு போய் கேயாசியை கூப்பிட்டு பேசல, எல்லாத்தையும் ரெட்டியா வச்சுட்டு தடைகளை உடைக்கிறவர், உனக்கு முன்னே கடந்து போகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பொம்பளையால ஒரு ராஜா கிட்ட போய் என்ன பேச முடியும்? ராஜா கிட்ட என்ன பேசணுமாமா? அன்னைக்கு எலிசா கேட்டாரே, ராஜா கிட்ட என்ன பேசணுமாமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏதாவது சேனாதிபதி கிட்ட பேசணுமாமா? எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணி பக்கவா ரெடியா வச்சுட்டு அவரே இறங்கி வந்து உனக்கு முன்னாடி எல்லா காரியத்தை செய்யறா. அவர் எவ்வளவு பெரிய அதிசயமானவர்! அவருடைய பலத்த துருகத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன். அவரே பலத்த துருகம், அவரே நித்திய ராஜா. எல்லாம் ப்ரீ பிளான்ட். எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனையும் சேரும். ஆமெனா? ஏய் தபார் வராவ, அவள் எனக்குள்ளே அடங்கி இருக்கிறாள். என்னை கனம் பண்ணினாள். நான் மாத்திரமே ஐஸ்வர்யவான் என்பதை அவள் அறிந்திருந்து என்னை மகிமைப்படுத்தினவர் இந்த பலத்த துருகத்துக்குள்ள அடங்கியிருக்கிறாள். அவளுக்காக நான் முன்னாடி, அவள் ராஜாவாகிய நான் முன்னாடி போகிறேன். அவள் வந்த பிற்பாடு அவளை நிற்க வச்சு, அவளை காக்க வச்சு, வெயிட் பண்ணு, உனக்கு 120 டோக்கனு. எத்தனை டோக்கனுங்க போய்க்குது? இப்போதான் 3 போய்க்குது. தூங்கி எழுந்து இல்லையா, அங்கேயே போயிட்டு சுற்றிக்கின்னு அதெல்லாம் இல்லை. நீ போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆமீன் சொல்லாமா? எல்லா தடைகளையும் உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் சரியாக நிற்க வச்சு கரெக்டாக வேலை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நமக்கு முன்னதாக எழுந்து போய் எல்லா காரியத்தையும் செய்கிறார். ராஜாவே செய்கிறார். மறுபடியும் சொல்கிறார், அவர் ஆர்டர் பண்ணி பண்ணல. ஏன்னா இந்த சூனேமியால் நீ வேலைக்காரெல்லாம் கேஎஸ்சியில் விட்டு அனுப்பின, நீயே வா. என்ன ராஜாவை பிடித்து கொண்டவள் அவள். அப்போது எல்லாத்தையும் ரெடியாக சொல்லியிருக்கும் போது கரெக்டாக இந்த பிள்ளையை உயிர்ப்பித்த சாட்சியை சொல்லும்போது கரெக்டாக வந்து உள்ளே நிற்கிறாங்க. தோப்பா அந்த அம்மா, இவங்க தாம்மா அந்த அம்மா. வாசிக்க தொடர்ந்து. வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி ராஜாவாகி, அதுலப்பா 5 வாசி. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான். அல்லேலூயா! இவன்தான், இவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? ஐஸ்வர்யவான் அவர் ஒருவரே. சகலமும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானை ஆராதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் இவளே. இந்த குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவன்தான். இதுதான் வாசல். இவர்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள். காரணம், ராஜா அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறோம் இருக்கிறார். என்னைக்கு நீங்க இந்த துருகத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, நீங்க உணர்ந்து கொண்டீர்களோ, நான் துருகத்துக்குள்ள தான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னா எந்த சத்துருவும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இப்ப பாருங்க பார்க்கலாம், எவனா வயலுக்காக வயலை எடுத்துக்கணும், வீட்டை எடுத்துக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எந்த சத்துருமே இல்லை. இப்போ எனக்கு கரெக்டாக நியாயமானபடி எனக்கு சேர வேண்டும் என்று கேட்கிறாள். ஒன்று ராஜா என்ன கட்டளை பாருங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம் வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா ஒரு மினிஸ்டர் நியமித்து ஒரு பொம்பளைக்காக, ஒரே ஒரு குடும்பத்துக்காக, ஒரே ஒரு ஆளுக்காக ஒரு மினிஸ்டர் ரெடி பண்ணி, ஒரு மினிஸ்டர் ஆயத்தப்படுத்தி
ஒரு 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 கமிட்டியை ரெடி பண்ணி கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ ஒரு பிரதானியை நியமித்து கர்த்தர் உங்களுக்காக, நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, எல்லா தடைகளையும் உடைத்து அதையே வந்து செய்யும்படியான காரியத்தை கர்த்தர் அங்கே செய்வார். அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நல்லா கவனிக்கணும். அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உங்க வருமானம் சரியாக அந்த துர்கத்தினுடைய நிலத்தின் வருமானம் தாவீதுக்கு போனது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தார். காரணம், தாவீது அந்த துர்கத்துக்குள்ளே அடங்கியிருந்தார். நான் ஒன்றுமில்லை, எல்லாம் என் கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் ஐஸ்வர்யாவனுடைய ஆசீர்வாதம். நல்லா 7 வருஷத்துல அந்த நிலத்துல என்னென்ன விளைஞ்சதுன்னா கணக்கு பண்ணி அந்த வருமானம் அத்தனையும் கொடுத்து, இப்போ நாங்கள் வெளியூருக்கு போயிட்டு நம்ம 2 நாள் எங்கன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாவே அதை சீர் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். ஆமேனா? நம்ம அங்கேயும் சுகபோக வாழ்க்கை, முன்னாடி சூனேம்லேயும் சுகபோகம், நல்ல சமாதான வாழ்க்கை, இரட்டிப்பான சமாதான வாழ்க்கை. தேசம் முழுக்க பஞ்சத்தில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பெலிஸ்தரின் தேசத்துக்கு கொண்டு போய் பராமரித்தார். அங்கே முடிச்சுட்டு எங்கே வந்தாலும் நீ ஒரு வினாடி கூட நீ வெயிட் பண்ண மாட்டேன். ஆமேனா? உன் தடைகள் எல்லாத்தையும் உடைத்து அத்தனை வருமானங்கள் நீ எதெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் என் கைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு நினைச்சையோ அத்தனை வருமானமும் 7 வருஷம் உனக்கே தெரியாது, உன் கணக்குக்கே தெரியாது. 7 வருஷம் அங்கே என்ன விளைஞ்சது, என்ன வருமானம் வந்துச்சு, என்ன வெள்ளாண்மை, என்ன அறுப்பறுத்தோம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா! பலத்த துர்கத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற, பலத்த துர்கத்துக்குள்ளே வந்து அடைக்கலமான நமக்கு எல்லா வருமானத்தையும் திரும்ப கொடுப்பார். அதை எல்லாத்தையும் பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அது ஒரு கமிட்டியே செயல்படும், ஒரு மினிஸ்ட்ரியே செயல்படும். ஆமென் சொல்லாமா? இனி எந்த தடை என்னாதீங்க, உங்க கண்முடி அறிந்து கொள்ளுங்க, நான் பலத்த துர்கத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். சுனேமியால் ரெட்டிப்பான கணம், அந்த ரெட்டிப்பான அந்த இலைப்பாறுதல் அவளுக்குள்ள இருந்துச்சு. அதைத்தான் ஊழியக்காரர் ரெட்டிப்பு, அந்த சேஷ்டபுத்திரன், என் ஆண்டவர் சேஷ்டபுத்திரன், என் கர்த்தர் சேஷ்டபுத்திரன், அவர் ஐஸ்வர்யவான், சகலமும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். இதுதான் இந்த மகிமை. இந்த உணர்வு யோபுவுக்கு வந்துச்சு. யோபு ஒரு பிரதான ஆசாரியன், எல்லாத்தையும் டபுள் மடங்கு திருப்பி கொடுத்தார். அதே கர்த்தர் தான் வருமானத்தை திருப்பி கொடுக்கிற தேவன் அவர். யோபுவுக்கு இழந்து போன எல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுத்த கர்த்தர் அவர். அந்த மகிமையின் கர்த்தர் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். தடைகள் எல்லாம் நீக்கப்படும், மகிமையின் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா முழங்கால் படியிட்டு நன்றி சொல்லி, அன்புள்ள ஆண்டவரே, எனக்கான காரியத்தை சகல